முதல்ல எங்களுக்கு படுத்து தூங்கி நிற்குது. அது மேலே நம்ம படுத்தோம்னா அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் என்கிட்ட. விசில் அடிக்குதுன்னா பார்த்து சொல்லி விசில் அடிங்க. இராதியா நான் முதல்ல எங்கடா காணுன்னு தேடிந்தா என் பக்கத்துலேயே இருக்குதுப்பா. முதல்ல அப்பா சாமியே வராயிரியா அம்மா. இதுதான் பெரிய முதலே இருந்ததுராப்பா இருக்கிறதுலே. எல்லாம் வந்து படுத்து வெளியே தூங்குதுராப்பா தண்ணியிலேருந்து. நைட்டில் தான் விளையாடுமோ. எப்பறம் இதா ஹேய் இது என்னங்களா பாரு உயிரோடு பத்தரா கத்தனை கத்தல அசைதா இல்லையா செத்து போனதுன்னு சொல்லிட்டு ராதிகா முன்னால் நான் கத்தனை பாரு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையிலே என் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஒழுங்கான தீனி கொடுக்க போகிறேன். பார்த்துக்கோடா. என்ன மொக்க வீடியோ போகிறேன்னு சொன்னீங்களே இல்லைங்களா. ஆமாம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா. நல்லா ஜூம் பண்ணி சாகுங்கடா. இந்த மொக்க வீடியோ போட்டு எனக்கு இது கமெண்ட் பண்ணிட்டானுங்க. பாருங்கடா பாருங்கடா வாங்கடா வாங்கடா. இதுக்கு தான் யாரோ ரோஜா பூ போட்டுக்கிறாங்க பாரு. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவங்களுக்குலாம். என்னடா என்ன நோக்கி வருதுப்பா. இதெல்லாம் வந்து 10 ஆடு வெட்டி போட்டாலும் கத்தா கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் கற்றுங்கம்மா. நான் பயந்துட்டு போகிறேன். இதா ஜனடா பட்டி பட்டியாக போகிறாங்க. எப்பா எப்போ தூக்கின்னு வந்தாங்க சாமியை. இதோ அது வாய் திறந்து அப்படியே கிடக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடலாம். அப்பா இது கமெண்டில் பள்ளி எவனோ எடுத்து வந்து போட்டுக்கலான்னு சொல்ல போகிறானுங்க. அது மாதிரி தான் இது. ஏப்பா இது முதல்ல இங்கே பா. நான் வந்து அங்கே பா அண்ணன் என்ன அதுக்கு அது ஊர் பேர் என்னது சாத்தனூர் அண்ணே. இதோ ஒன்றும் ஆகாது கம்னு அதை விட்டு வெளியே வராது. எட்டா எப்பா ஒரு தொட்டிக்குள்ளே எத்தின்றாக இது. இதுக்கெல்லாம் என்ன தீனி போட போகிறாங்கன்னு தெரியலையா. வாய் பொழந்துனுக்கு இது செத்து போன பனி மாதிரி படுத்துனுக்குது. டே இது என்னடா இது எப்பா பாரு. இதா டே ஐயோ இதுக்கெல்லாம் என்ன தீனி போடுறாங்கன்னு தெரியலடா சாமியை. எவ்வளோ பெருசுக்குது பாரு. இவ்வளோ பக்கத்தில் அந்த கேட்டு மட்டும் நான் நிரப்பிக்கலாம். நீங்கள் நான் இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்கிறதே பயமாக்குது. எல்லாருமே அதே தான். அப்படி டப்புன்னு மனுஷன் எழுற மாதிரி எழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஓட வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியதுதான். எல்லாம் செத்து போன மாதிரியே ஆக்ஷன் பண்ணுதுப்பா. எல்லாம் நம்மளுக்கு சரி போனால் போகணும். எல்லாமே அடிச்சுக்குங்க தீனி போட உள்ள அடிச்சுக்கண்டா. சும்மா நார்மலாக இருக்கிறதுலே சண்டை போட்டுக்கிண்டா. இப்போ இதுக்கு என்ன தீனி போடுவாங்க ஜி. இதுக்கெல்லாம் கறி தான் நான்வெஜ் தான் சொல்கிறாங்க. எல்லாம் மாட்டு கறி தான். மட்டன் மாடு எல்லாமே போடுவாங்க. சிக்கன் வேலை வைக்கிறதுக்கு மட்டன் வேலை வைக்கிறதுக்கு மட்டன் போட வாய்ப்பு கிடையாது. என்ன இதுக்கு உயிரோட இருக்கிற கறியை தரப்போகிறாங்க. இப்போ கோழி பண்ணையில் இறந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க. அது டெய்லியுமா இருக்க போகுது. ஆனால் டெய்லியுமா ஒரு கோழி பண்ணையில் எத்தனை கோழி சாகுதுன்னு பார்க்குறீங்களா. ஒரு நார்மலாக சின்ன ஒரு கோழி பண்ணையில் மீட்டு இருந்தாலும் ஒரு இப்போ 20 கோழி சாகும். ஐயோ 20-30 கோழி சாகும். மூமெண்ட் ஆகுதுப்பா. ஒன்று ஒன்று அத்துக்கோடா. எல்லாம் புளி போட்டு தான் கேட்பாங்க. நீ கேட்குற பற்றியா முதல்ல பொண்ணு நான் கூட ஜி இதெல்லாம் செத்து போன மாதிரி இருக்குது. பாறை எப்படி படுத்துனுக்குதுன்னு
செத்து போன மாதிரி படுத்துனுக்குது. உயிரோட படுத்துனுக்குதுப்பா சாமி. ஆனால் அந்த ஏரியிலே பார்த்தேன், அந்த டேமுக்கு இதில் அந்த டேம்லேயே ஒன்று இப்படி தான் படுத்துருந்துச்சு. அதான் செத்து போய் காஞ்சி தீஞ்சு கருவாடு ஆயிடுச்சு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. எப்பா இதெல்லாம் எத்தின் ரூபா கிலோ வரும் சாமி. இதுதான் அப்படிதான் செத்து போன மாதிரியே இருக்குது. அதுக்கு ஆனால் கண்ணு பாருங்க, இதெல்லாம் ஒரு இது ரியாக்ஷன் ஆகுது. ஏதோ ஒரு படுத்து இரா. நீ வேற நைட்லலாம் கனவுல வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டான பாட்டு போட்டேன். அந்த வாய் சொல்ல போல வேறன்ற மாதிரி வாய் போலன்னு இருக்குங்க. கரெக்டாக அந்த பாட்டு இந்த வாய் சொல்ல போல ஏதுன்னு வாய் தந்துனுக்கு எதுக்கும் அப்பா. சரி வாவீங்களா, எப்படி பார்த்தாலுமே எங்களுக்கு ஒன்றே பார்த்தா போதும் கொடுத்த காசுக்கு. நைட்டில் தான் முடிச்சுனுக்கும் போல் பூரா இதாகிட்டுக்குது.